இப்பொழுது நம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 17 த ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் காட் மேன் அண்ட் நேச்சர் என்கின்ற அந்த சாப்டர் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 2 பார்த்தோம். சற்று நினைவு கூறலாம், என்ன பார்த்தோம் என்பதை நினைவு கூறலாம். இந்த சாப்டர்ல பகவான் எப்படி மனிதன் இந்த பரிணாமத்துல அவனுடைய மூலம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லாத்துக்கும் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்கிருந்து எல்லாம் வருகின்றது அப்படின்னா சடப்பொருள் இருக்கக்கூடிய அந்த இன்கான்ஷியன்ட் அதுல இருந்து மெல்ல மெல்ல படிப்படியாக வருகின்றது. அந்த 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 ப்ராக்ரஸ் வருது. அந்த ப்ராக்ரஸ் சடப்பொருள், அப்புறம் தாவர இனங்கள், விலங்கு இனங்கள், அப்புறம் மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்தவுடன் மனம் என்கின்ற அமைப்பு வருகின்றது. மனம் என்கின்ற நிலையிலிருந்து மனிதன் அவனுடைய பயணம், அந்த ப்ராக்ரஸ் டு நாலேஜ், அந்த ஞானத்தை நோக்கி அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அந்த பயணத்துல எப்பொழுது அது முழுமையடைகின்றது என்றால், எப்பொழுது அந்த மனிதன் அந்த நாலேஜ் ஆஃப் த ஒன்னஸ், அவன் தான் பரம்பொருள், தான் சார்ந்துள்ள இயற்கை, இவை அனைத்தும் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய வெவ்வேறு அம்சங்கள் தான் என்கின்ற நிலையை எட்டும் வரைக்கும் இந்த ப்ராக்ரஸ், இந்த முன்னேற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது எட்டுவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. இது உடனடியாக நடந்து விடுவது கிடையாது. இது படிப்படியாக நடைபெறுகின்றது. மனிதன் முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல அவனுடைய பிரபஞ்சத்துல அவனுடைய இருப்பை அவன் உறுதி செய்து கொள்ளணும். அவனை சூழ்ந்துள்ள அந்த சட உலகு, அதிலிருந்து அவனை பாதுகாத்துக் கொள்ளணும். பரிணாமத்துல மெல்ல மெல்ல அவன் அவ்வாறு தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அடுத்தபடியாக தன்னையும் கடந்து செல்லணும். ஏன்னா அவன் ஒரு முழுமையடையாத நிலையில்தான் தற்பொழுது இருக்கின்றான். அதே நிலையில் மனிதன் இருந்து விட முடியாது. ஸோ தன்னையும் கடந்து செல்லணும். இப்படிதான் இந்த பரிணாமத்துல இந்த பயணம், ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் தொடர்கின்றது. இது எவ்வாறு நடைபெற வேண்டும் அப்படின்னா, முதல்ல பகவான் சில அடிப்படை தேவைகளை இங்க வலியுறுத்துகின்றார். முதலில் என்ன செய்யணும் அப்படின்னா, மனிதன் அவன் சார்ந்துள்ள ஒரு குறுகிய அமைப்பு, தன்னுடைய ஈகோ, தன்னுடைய மனம், உடல், வாழ்வு எல்லாம் அப்படிங்கிற ஒரு பார்ஷியல் பீயிங்கா தான் இருக்கான். அத்தகைய நிலையிலிருந்து ஒரு மனிதன் முழுமை தன்மையை எட்ட வேண்டும். அவனுடைய பகுதியான உணர்வு நிலையிலிருந்து ஒரு முழுமையான உணர்வு நிலையை எட்டணும். பார்ஷியல் கான்சியஸ்னஸ் இன்டு அண்ட் இன்டெகிரல் கான்சியஸ்னஸ் என்று கூறுகின்றார். இதைத்தான் பகவான் தன்னை மனிதன் விரிவு ஆக்கிக்கொள்ள செய்ய முயல வேண்டும் அப்படிங்கிறார். Yes, to enlarge himself. எல்லா நிலைகளிலும் பிசிக்கலி, வைட்டலி, மென்டலி he has to enlarge himself அப்படிங்கிறார். தான் சார்ந்துள்ள அந்த சூழ்நிலை, அந்த என்வைரன்மெண்ட், அதன் மீது மனிதன் ஆளுமை கொள்ளணும். பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் அவன் ஒருமித்து இணைய வேண்டும். இந்த உலகத்தில் அவன் ஒரு இசைவை கொண்டு வரணும், வேர்ல்டு ஹார்மனி. இந்த இசைவு இல்லை அப்படின்னா அவனுடைய முயற்சியும் தடைபட்டு நின்றுவிடும். முதல்ல மனிதன் என்ன செய்யணும்? அவனுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை, தன்னுடைய ட்ரூ செல்ஃப், தன்னுடைய உண்மையான அந்த ஆத்மன், அதை அவன் எட்டணும். பின்பு மெல்ல 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 தன்னை விரிவாக்கி கொண்டு அந்த பிரபஞ்ச ஆன்மன், காஸ்மிக் செல்ஃப், யூனிவர்சல் ஸ்பிரிட், அதனுடன் தன்னை இணைக்க வேண்டும். இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அட்டைனிங் காஸ்மிக் கான்சியஸ்னஸ். முதல்ல இண்டிவிஜுவலா நமக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃபை ரியலைஸ் பண்றது, அப்புறம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே நம்முள் இருக்கக்கூடிய அந்த
ரியல் செல்ஃப், அதுவும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், அதுவும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்கின்ற நிலையை எட்டுவது. அப்புறம் அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ள, அடிப்படையாக உள்ள அந்த ஆன்மீகத்தை சார்ந்துள்ள, ஆன்மீக இருப்பை சார்ந்துள்ள அந்த ஆனந்தம், ஸ்பிரிச்சுவல் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இதை எட்டுவது. இவ்வாறுதான் மனிதன் இந்த முன்னேற்றம் என்கின்ற பயணத்தில் தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும். இதுல என்னென்ன சில அடிப்படை காரியங்களை அவன் செய்யணும் அப்படின்னா, அவனுடைய மனதை அவன் ஒரு திருவுருமாற்றம் செய்யணும், தூய்மைப்படுத்தணும், சரி செய்ய வேண்டும். தெளிவற்ற சிந்தனைகள், தவறான சிந்தனைகள், அறியாமைக்குட்பட்ட செயல்பாடுகள், இதெல்லாம் மனதில் இருக்கின்றன. இதையெல்லாம் மனிதன் சரி செய்யணும். இதில் செய்த பின்பு அவனுடைய ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுடைய நாலேஜ் ஒளி பொருந்தியதாக இருக்கும். அனைத்தினுடனும் ஒத்திசைவுடனும் ஒளி பொருந்தியதாகவும் அவனுடைய அந்த நாலேஜ், அவனுடைய அந்த அறிவு அந்த அந்த நிலையை எட்டும். அவனுடைய செயல்பாடு, உணர்வுகள் எல்லாமே ஒரு ஒளி பொருந்திய தன்மையை எட்டணும். இந்த நோக்கத்துடன் தான் அவனை இயக்கி வைக்கும் அந்த சக்தி, அந்த பிட் சக்தி, அந்த கான்சியஸ், அந்த எனர்ஜி, கிரியேட்டிவ் எனர்ஜி. ஏன்னா ஒரு மனிதனை செயல்பட செய்வதும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி, அந்த சிட் சக்தி தான், இந்த இறை சக்தி தான். அது என்ன விரும்புகின்றது? மனிதன் இவ்வாறெல்லாம் மாற வேண்டும் என்கின்ற ரீதியில் தான் அதுவும் செயல்படுகின்றது. மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய பிராணமயம் எல்லாமே இந்த ரீதியில் செயல்பட வேண்டும், ஒரு ஒளி பொருந்திய நிலையில் செயல்பட வேண்டும் என்றுதான் அதுவும் விரும்புகின்றது. அதனுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் அந்த மனிதன் என்பவன் ஒரு தன்னுடைய ஜீவனை ஒரு விரிவு ஆக்கி கொண்ட நிலையில் அவன் அவ்வாறு விரிவாக்கி கொண்டு அவன் வளர வேண்டும். ஒரு விரிவாக்கம் கொண்ட தன்னுடைய ஜீவனுக்குள் அவன் வளர வேண்டும். அவனுடைய உணர்வு நிலையை அவன் விரிவாக்கி கொள்ள வேண்டும். அவனுடைய ஒரு மனிதனுக்குள்ள 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று அவனுடைய புறத்தில் காணக்கூடிய சர்ஃபேஸ் செல்ஃப், மற்றொன்று அவனுக்குள் மறைவாக இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் செல்ஃப். மறைவாக இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் செல்ஃப், அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியம் அல்லது மெய்ப்பொருள். இதுல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறைவாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், அதனுடைய நிலையில் நாம் எவ்வாறு உள்ளோம் என்றால், நாம் ஒரு முழுமையான நிலையில் அங்கு இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய புறத்தில் தான், அதாவது அப்பேரண்ட் நேச்சர், புற இயல்பில் தான் நாம் முழுமையடையாத நிலையில் நாம் இருக்கின்றோம். சோ இந்த மனிதன் தன்னை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், தன்னிறைவு கொள்ள வேண்டும், பரிணாமத்தில் தான் அடுத்த நிலையை எட்ட வேண்டும் என்பதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய இந்த புற இயல்பு, அப்பேரண்ட் நேச்சர், அதிலிருந்து உள்ளிருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் செல்ஃப், மறைந்திருக்கக்கூடிய அந்த உண்மையான அவனுடைய அந்த ரியல் செல்ஃப், அதை அவன் எட்ட வேண்டும். அப்பொழுதுதான் இதெல்லாம் சாத்தியம். அது மாத்திரமல்ல, அவனுடைய அனைத்து வெளிப்பாடுகளிலும் அவன் இதை வெளிப்படுத்தணும். வெறும் அதை எட்டினால் மாத்திரம் பத்தாது. அவனுடைய வாழ்வினுடைய அனைத்து வெளிப்பட்டிருக்கும் செயல்களிலும் இதை அவன் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் அவனுடைய படைப்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் எதற்காக படைக்கப்பட்டுள்ளான் என்றால், தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து அதை தன்னுடைய அனைத்து செயல்பாடுகளின் மூலமாகவும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய சிருஷ்டியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹிஸ் கிரியேஷன். இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹிஸ் கிரியேஷன் என்பதை பகவான்
மீண்டும் மீண்டும் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றார். மனிதன் தனக்குள்ள இருக்கக்கூடிய இறை சாநித்தியத்தை கண்டறிந்து அதனை அவனுடைய அனைத்து வாழ்வினுடைய இயக்கங்களிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய சிருஷ்டியினுடைய நோக்கமாக இருக்கின்றது என்பதை பகவான் வெவ்வேறு இடங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். உலகத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறுபட்ட நிகழ்வுகளை பார்க்கின்றோம். எதிரும் புதிருமான நிகழ்வுகள், மனதிற்கு இனிமை தரக்கூடிய நிகழ்வுகள், மனதிற்கு அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள், இவ்வாறு பல்வேறு எதிரும் புதிருமான நிகழ்வுகளை இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருந்தாலும் கூட அத்தகைய உலகில் மனிதனுடைய வாழ்வு எதற்காக இருக்கின்றது, என்ன காரணத்திற்காக இருக்கின்றது என்பது எதனால் நியாயப்படுத்தப்படுகின்றது என்றால் இந்த ஒரு நம்பிக்கை. ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியத்தை கண்டறிந்து அதை அவனுடைய வாழ்வினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் வெளிப்படுத்த போகின்றான். அந்த ஒரு சாத்தியக்கூறு அவனுள் இருக்கின்றது, அது நடைபெறப் போகின்றது என்கின்ற நம்பிக்கை, அது ஒன்றுதான் மனிதனுடைய வாழ்வை பல்வேறு எதிர்மறையான செயல்களை கொண்டுள்ள இந்த புவியில் நியாயப்படுத்துகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த வெளியில் காணக்கூடிய அந்த வெளி தோற்றத்தில் காணக்கூடிய மனிதன், அப்பேரண்ட் மேன் என்பவன் ஒரு அனித்தியமான ஒரு அமைப்பாக காணப்படுகின்றான். அவன் ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பாக காணப்படுவதில்லை. ஏனென்றால் அவன் அந்த சட அமைப்பை கொண்ட அந்த உடல் அதனுடைய நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றான். அதனால் தான் அவன் அந்த புற மனிதன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிரந்தரமற்ற ஒரு அமைப்பாக காணப்படுகின்றான். அதே போல அவனும் ஒரு எல்லைக்குட்பட்ட மனம் என்கின்ற அமைப்பிற்குள் செயல்படுகின்றான். அவ்வாறு இருக்கும் மனிதன் எவ்வாறாக மாற வேண்டும் என்றால், இந்த நிரந்தரமற்ற புற அமைப்பில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு பதிலாக அவன் அந்த எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை கொண்டுள்ள அந்த அகம் சார்ந்த மனிதனாக மாற வேண்டும். He has to become the inner real man. The apparent man should become the inner real man. தன் மீது முழு ஆளுமை கொள்ள வேண்டும். தான் சூழ்ந்துள்ள அந்த சூழ்நிலையின் மீது அவன் முழு ஆளுமை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பிரபஞ்சம் தழுவிய நிலைக்கு தன்னுடைய உணர்வு நிலையை ஒரு மனிதன் விரிவு செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் பகவான் குறிப்பிடுகின்றார். எளிமையாக கோருவது என்றால், இயற்கையாக இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் பரிணாமத்தின் மூலம் வளர்ச்சி அடைந்து இறை மனிதனாக மாற வேண்டும் அப்படிங்கிறார். The natural man has to evolve himself into the divine man என்று கூறுகின்றார். அப்புறம் இன்னொரு அருமையான வாக்கியத்தை பகவான் இங்கு பிரயோகம் செய்கின்றார். The sons of death have to know themselves as the children of immortality அப்படிங்கிறார். மரணத்திற்கு உட்பட்ட மாந்தர்கள் தங்களை எவ்வாறு அறிய வேண்டும் என்றால், அவர்கள் அழியாத்தன்மை கொண்ட மனிதர்கள் என்கின்ற உண்மையை அவர்கள் அறிய வேண்டும். The sons of death have to know themselves as the children of immortality. நாம் எல்லோருமே சாஸ்வதமானவர்கள் என்கின்ற உண்மையை அறிய வேண்டும். மரணத்திற்குட்பட்டவர்கள் அல்ல என்பதை அறிய வேண்டும் அப்படிங்கிறார். இந்த காரணத்திற்காகத்தான் மனித பிறவி என்பது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பரிணாம இயக்கத்தில் காணப்படுகின்றது. இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் இது இந்த புவியினுடைய இயல்பு, எர்த் நேச்சர், அதுல ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ஒரு முக்கியமான திருப்பு முனையாக காணப்படுகின்றது.
ஸோ இந்த கருத்துக்கள் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ படிப்படியாக மனிதனுடைய நிலை எப்படி மாற வேண்டும், மனிதன் என்பவனுடைய இந்த படைப்பு என்னுடைய நோக்கம் இந்த உலகத்தில் என்ன, அதற்கு அவன் என்ன செய்யணும், இதெல்லாம் தான் பகவான் இந்த பேராகிராஃப் 2ல கூறியுள்ளார்.